இஸ்ரவேலை சபிக்க மூன்றாம் முயற்சி. அதிகாரம் 24. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது, அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையமிறங்கியிருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தைக் கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்! அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான். அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். பிலேயாம் இதற்கு முன்பு இஸ்ரவேலை சபிப்பதற்கு 2 முறை முயற்சி பண்ணினான். ஆனால் அவனால் இஸ்ரவேலை சபிக்க முடியவில்லை. இஸ்ரவேலை சபிப்பதற்கு பதிலாக அவன் அவர்களை ஆசீர்வதித்தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை பிலேயாம் காண்கிறான். பிலேயாம் 2 முறையும் இஸ்ரவேலை சபிக்காமல் ஆசீர்வதித்தாலும் பாலாகும் பிலேயாமும் இஸ்ரவேலை சபிப்பதற்கு 3ஆம் முறையாகவும் முயற்சி பண்ணுகிறார்கள். அதற்கான ஆயத்த வேலைகளை 2 பேரும் செய்கிறார்கள். இந்த ஆயத்தங்கள் இதற்கு முன்பு செய்யப்பட்ட ஆயத்தங்களில் இருந்து வித்தியாசமாயிருக்கிறது. பிலேயாம் இதற்கு முன்பு இஸ்ரவேலை சபிக்கப் போவதற்கு முன்பாக நிமித்தம் பார்க்க போனான். அவன் நிமித்தம் பார்ப்பதையும் மந்திரம் ஓதுவதையும் குறி சொல்லுவதையும் நம்பினான். அவையெல்லாம் பிசாசின் கிரியைகள். அந்த கிரியைகள் பிலேயாமுக்கு உதவி செய்யவில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானமாய் இருக்கும்போது கர்த்தருடைய தீர்மானத்திற்கு விரோதமாக பிலேயாமால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கர்த்தருடைய கிரியைகளுக்கு முன்பாக பிசாசின் கிரியைகள் செயல் இழந்து போகும். கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கும் போது பிசாசு இஸ்ரவேலை சபிக்க நினைப்பது கூடாத காரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கதை பார்க்கிறான். தேவ ஆவி அவன் மேல் வருகிறது. மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு ஏற்பட்ட அனுபவத்தைப் போலவே பிலேயாமின் மீதும் தேவ ஆவியானவர் வந்து இறங்குகிறார். பிலேயாம் தவறு செய்வதற்கு முன்பாக அவன் தேவனுடைய மெய்யான தீர்க்கதரிசியாகவே இருந்தான். பிலேயாம் இதற்கு முன்பு இஸ்ரவேலை சபிக்கப் போவதற்காக தனிமையான இடத்திற்கு போவது வழக்கம். அவன் உயர்ந்த மலை சிகரத்தின் மேல் ஏறி போவான். ஆனால் இப்போதோ பிலேயாம் தனிமையான இடத்தை நாடி போகவில்லை. அவன் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி இஸ்ரவேல் புத்திரரை பார்க்கிறான். வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கோத்திரங்களின் பிரகாரம் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். பிலேயாம் இஸ்ரவேலின் கோத்திரங்களை பார்த்தபோது தேவ ஆவி அவன் மேல் வருகிறது. தேவ ஆவி என்னும் வார்த்தைக்கு தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்று வேத பண்டிதர்கள் பொருள் சொல்லுகிறார்கள். பிலேயாம் தன் வாயை திறந்து கர்த்தர் தன் வாயில் போட்ட வார்த்தைகளை சொல்லுகிறான். அவன் இதற்கு முன்பு 2 தரம் இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து தன்னுடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறான். அப்போது அவன் சொன்ன ஆரம்ப வார்த்தைகளுக்கும் இப்போது அவன் சொல்லுகிற ஆரம்ப வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பிலேயாம் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது,
கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று சொல்லுகிறான். பிலேயாம் சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழுகிறான். பிலேயாமை போலவே கர்த்தருடைய தரிசனத்தை கண்டு தாழ விழுந்தவர்களை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: பிலேயாம், பேதுரு, பவுல். இந்த வாக்கியத்தில் தாழ விழுதல் என்பது தன் சூழ்நிலையை பற்றி சுயநினைவு இல்லாமல் கீழே விழுவதை குறிக்கும். இங்கு கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. பிலேயாம் ஒவ்வொரு முறை பேசும்போதும் தன்னை பற்றி உயர்வாக பேசுவது வழக்கம். அவன் சுய பெருமைக்காரன். பிலேயாம் மேட்டிமையான சிந்தனை உள்ளவன். பிலேயாம் தீர்க்க தரிசனம் சொல்லும் போதெல்லாம் தன்னை மகிமைப்படுத்துவான். பரலோகத்தில் நடைபெறும் தெய்வீக ஆலோசனை தனக்கு முக்கியமான பங்கு இருப்பது போல காண்பித்துக் கொள்வான். பிலேயாம் ஒரு பேராசைக்காரன். அவனுடைய இச்சைகள் மதியீனமானவை. பிலேயாமின் ஒவ்வொரு செய்கையும் அவனுடைய பேராசையினால் வழிநடத்தப்படுகிறது. அவன் தன்னை பற்றி சொல்லும்போது கண் திறக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறான். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டதாய் இருந்தாலும் அவனுடைய இருதயம் திறக்கப்படவில்லை. பிலேயாமை போல இக்காலத்திலும் அநேகர் தங்களுடைய சொந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசன வார்த்தைகளாக சொல்லுகிறார்கள். தாங்கள் கண் திறக்கப்பட்டவர்கள் என்று இவர்கள் தங்களை பற்றி சொன்னாலும் இவர்களுடைய இருதயம் திறக்கப்படாமல் அடைக்கப்பட்டிருக்கிறது. மாம்ச பிரகாரமான வார்த்தைகளை தீர்க்க தரிசன வார்த்தைகளாக சொல்லுகிறவர்களின் கண்கள் திறக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படாமல் அசுத்தமானதாக இருக்கும். பிலேயாம் தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருப்பதை பார்க்கிறான். அவன் உடனே இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுகிறான். அவன் இதற்கு முன்பு 2 முறை இஸ்ரவேலை ஆசீர்வதித்தான். தான் ஏற்கனவே இஸ்ரவேலை ஆசீர்வதித்தது போல இப்போது 3ஆம் முறையாகவும் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறான். பிலேயாம் தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் பாளையங்களை பார்க்கும்போது அவனுக்கு பல காரியங்கள் ஆச்சரியமாய் இருக்கிறது. பிலேயாமின் பார்வையில் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிற விதமும் மிகவும் நேர்த்தியாயும் அழகாயும் இருக்கிறது. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று பிலேயாம் சொல்லுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் இப்போது வனாந்திரத்திலே கூடாரங்களிலே வாசம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு மாட மாளிகைகளோ அரண்மனைகளோ விசாலமான வீடுகளோ இல்லை. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய கோத்திரங்களின் வரிசை பிரகாரம் வனாந்திரத்தில் தங்கள் கூடாரங்களை போட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கூடாரங்கள் பார்ப்பதற்கு அழகாய் இருக்கிறது. பிலேயாம் இஸ்ரவேல் புத்திரருடைய கூடாரங்களை பற்றி சொல்லும்போது அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது என்று சொல்லுகிறான். இஸ்ரவேல் புத்திரருடைய கூடாரம் மழையிலும் பனியிலும் நனைந்து பாழாய் கிடக்கிறது. அது வெயிலில் காய்ந்து உலர்ந்து போய் இருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய கூடாரங்களும் வாசஸ்தலங்களும் பிலேயாமின் பார்வைக்கு மிகவும் அழகானவைகளாய் இருக்கிறது. இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இதுவே அவர்களுடைய அழகுக்கு ஆதாரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒழுங்கும் கிரமமுமாக ஜீவிக்க வேண்டும். நம்மிடத்தில் தாறுமாறான பேச்சுக்களோ தாறுமாறான நடத்தைகளோ காணப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். விசுவாசிகளின் ஒற்றுமையும் ஐக்கியமுமே நமக்கு அழகு. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சங்கீதம் 133:1. இஸ்ரவேல் புத்திரர் பலுகி பெருகி இருக்கிறார்கள். அவர்கள் சொற்ப எண்ணிக்கையுள்ள ஜனமாய் இருப்பார்கள் என்று பிலேயாம் எதிர்பார்த்தான். இதற்கு முன்பு பிலேயாம் இஸ்ரவேல் புத்திரரின் காற்பங்கு பாளையத்தை மாத்திரம் பார்த்தான். அப்போதே அவர்களுடைய திரளான எண்ணிக்கையை பார்த்து பிலேயாம் ஆச்சரியப்பட்டான். இப்போது பிலேயாம் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் தங்கள் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருப்பதை பார்க்கிறான். அவர்களுடைய முழு பாளையத்தையும் பார்க்கிறான். பிலேயாம் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய திரளான எண்ணிக்கையை விவரிப்பதற்கு ஒரு சில வார்த்தைகளை ஓமையாக சொல்லுகிறான். அவர்கள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் திரளான எண்ணிக்கையிலும் இருக்கிறார்கள். அவர்கள் செழிப்பாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போல செழித்து வளர்ந்திருக்கிறார்கள். பிலேயாம்
இஸ்ரவேல் புத்திரருடைய திரளான எண்ணிக்கையையும் அவர்களுடைய செழிப்பையும் பற்றி சொல்லும்போது, அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும் என்று சொல்லுகிறான். பிலேயாம் இஸ்ரவேல் புத்திரரை ஒரு சில காரியங்களோடு ஒப்பிட்டுச் சொல்லுகிறான். அதன் விவரம் வருமாறு: பரவி போகிற ஆறுகள், நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்கள், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்கள், நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும் என்னும் வாக்கியத்திற்கு வாளிகளிலிருந்து தண்ணீர் ஊற்றப்படும் என்று பொருள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது பரலோகத்தில் இருந்து தம்முடைய ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார் என்பது இந்த வாக்கியத்தின் பொருளாகும். கர்த்தர் வானத்தில் இருந்து தம்முடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை இஸ்ரவேல் புத்திரர் மீது நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாய்வது போல பாய பண்ணுவார். அப்போது அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். இஸ்ரவேல் புத்திரர் திரளான எண்ணிக்கையிலும் இருக்கிறார்கள். அவர்கள் கனமும் பலமும் மேன்மையும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் யுத்தத்தில் வல்லவர்களாகவும் இருக்கிறார்கள். பிலேயாம் இஸ்ரவேல் புத்திரரை பற்றி தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லும் காலத்தில் ஆகாக் என்பவன் ஜாதிகள் மத்தியில் உயர்ந்தவனாகவும் பெரியவனாகவும் இருக்கிறான். பிலேயாம் இஸ்ரவேல் புத்திரரை ஆகாபோடு ஒப்பிட்டுச் சொல்கிறான். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும் என்று பிலேயாம் இஸ்ரவேல் புத்திரரை பற்றி உயர்வாக பேசுகிறான். அமலேக்கியரின் ராஜாக்களுக்கு ஆகாக் என்னும் பட்டப்பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எகிப்தியரின் ராஜாக்கள் பார்வோன்கள் என்று அழைக்கப்பட்டது போன்று அமலேக்கியரின் ராஜாக்கள் ஆகாக் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆகாக் என்பதற்கு உயர்ந்த என்று பொருள். இஸ்ரவேலருடைய வரலாற்றின் இந்த காலத்தில் அமலேக்கியர் பலம் பொருந்திய தேசமாக இருந்தார்கள். ஆகையினால் தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் வருங்கால ராஜாவாகிய மேசியாவை இந்த காலத்தில் பிரபல்யமாக இருந்த ஆகாகோடு ஒப்பிட்டு கூறுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் பலமுள்ளவர்களாகவும் யுத்தத்தில் வல்லவர்களாகவும் இருக்கிறார்கள். பிலேயாம் இஸ்ரவேல் புத்திரருடைய சரித்திரத்தை நினைத்து பார்க்கிறான். கர்த்தர் அவர்களுக்காக செய்த காரியங்களை எல்லாம் ஒவ்வொன்றாய் நினைத்து பார்க்கிறான். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த சம்பவத்தை பிலேயாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறான். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியிருக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இஸ்ரவேல் புத்திரர் இப்போதும் பலம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இனிமேலும் பலம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். பிலேயாம் அவர்களை நோக்கி பார்க்கும்போது அவர்களிடத்தில் இப்போதிருக்கும் பலமும் அவர்கள் இனிமேல் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ளும் ஜெயமும் அவனுக்கு தெரிகிறது. பிலேயாம் இஸ்ரவேல் புத்திரரை பற்றி சொல்லும்போது காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் என்று சொல்லுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் வீரமும் தைரியமும் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் மிகுந்த பாதுகாப்பில் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார் என்று பிலேயாம் சொல்லுகிறான். சிங்கத்திற்கு வனாந்திரத்திலே தனிப்பட்ட வீடு எதுவும் இல்லை. அது ஓய்வெடுப்பதற்கென்று தனியாக குகையோ அல்லது வாசஸ்தலமோ இருக்காது. அது எங்கு வேண்டுமானாலும் மடங்கி படுத்துக் கொள்ளும். இஸ்ரவேல் புத்திரர் சிங்கம் போல வனாந்திரத்திலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிங்கம் காட்டிலே மடங்கி படுத்துக் கொண்டிருந்தாலும் தன்னை எந்த மிருகத்தாலும் எழுப்ப முடியாது என்றும் தனக்கு விரோதமாக எந்த மிருகமும் பட்சிக்க வர முடியாது என்றும் சிங்கம் தன் பலத்தை பற்றி உறுதியான நம்பிக்கையோடு இருக்கும். அதுபோலவே இஸ்ரவேல் புத்திரரும் தங்களுடைய பலத்தை பற்றி உறுதியான நம்பிக்கையோடு இருந்து வனாந்திரத்தில் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். சிங்கத்திற்கு விரோதமாக எந்த மிருகமும் சண்டை போட துணியாது. அதுபோல இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக எந்த தேசத்தாரும் யுத்தம் பண்ண துணிய மாட்டார்கள். பிலேயாம் இஸ்ரவேல் புத்திரரை பற்றி சொல்லும்போது, உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறான். இஸ்ரவேல் புத்திரரின் அண்டை தேசத்தார் அவர்களோடு சிநேகமாகவும் சமாதான உடன்படிக்கையிலும் இருந்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த வசன பகுதியில் இஸ்ரவேலை பற்றி ஒரு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு:
இஸ்ரவேலின் கூடாரங்களும் வாசஸ்தலங்களும் அழகானவைகள். இஸ்ரவேல் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. இஸ்ரவேலின் நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். இஸ்ரவேலருடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான். இஸ்ரவேல் புத்திரரின் ராஜ்யம் மேன்மையடையும். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சத்துருக்கள் அவர்களுக்கு எதிராக எழும்ப முடியாது. கர்த்தருக்கு பிரியமான ஒரு சில காரியங்களை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேல் தமது ஜனமாக இருப்பது, சுயநலமில்லாமல் ஜெபிப்பது, கிறிஸ்து ஜனங்களுக்காக பாடுபடுவது, கிறிஸ்து தமது ஊழியக்காரராக இருப்பது, பிரசங்கத்தினால் ஜனங்களை ரட்சிப்பது, கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவங்கள் ஆக்குவது, தேவனுடைய உயிர்த்தெழுதலின் திட்டம், கர்த்தத்துவத்தில் கிறிஸ்து சரீரத்தில் பூரணராக இருப்பது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக ஊழியக்காரர்களை வேறு பிரிப்பது, ஜனங்கள் விசுவாசத்தோடு இருப்பது, ஜனங்கள் துதியின் பலிகளை தொடர்ந்து செலுத்துவது,